ஆஸ்திரிய தலைநகர் வியன்னா முற்றிலும் புதிதாக ஒரு மாவட்டத்தை உருவாக்கி வருகிறது. நகரின் புறநகரில் உள்ள முன்னாள் விமான நிலையத்தில் சீஸ்டாட் ஆஸ்பென் கட்டப்பட்டு வருகிறது. இது நிலைத்தன்மை மிக்க வீட்டு வசதி மற்றும் வாழ்க்கைக்கான ஒரு சோதனை மையம். இங்கு ஒரு நாள் 27,000 மக்கள் வாழ உள்ளனர். இங்கு வீடு கட்டப்படுவதற்கு முன்பே சுரங்கப்பாதை கட்டப்பட்டு விட்டது. வியன்னாவின் மையப்பகுதியில் இருந்து இந்த புதிய மாவட்டத்துக்கு 15 நிமிடங்களில் செல்ல முடியும். கார்கள் இல்லாத பகுதியாக உருவாக்கப்படுகிறது. அதனால் எங்கு வேண்டுமானாலும் இலவசமாக சைக்கிளை வாடகைக்கு எடுக்கலாம். ஆரம்பத்திலிருந்தே பொது போக்குவரத்து இணைப்பு ஏற்படுத்துறது முக்கியமான அம்சம். முதல் கட்டமா ஏரி தோண்டப்பட்டது, அப்புறம் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது. மக்கள் ஆரம்பத்திலிருந்தே பொது போக்குவரத்தை பயன்படுத்தி இங்க பயணம் செய்யலாம். கார்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சு அப்புறம் பொது போக்குவரத்துக்கு பழகிறத விட தொடக்கத்துல இருந்தே பொது போக்குவரத்தையும் நடைப்பயணத்தையும் மக்கள் பழகிக்கிறது தான் யோசனை. பல ஆராய்ச்சி குழுக்கள் சீஸ்டாட் ஆஸ்பென் கட்டுமானத்துக்கு உதவி வருகின்றன. சீஸ்டாட்டில் மக்கள் எப்படி பயணிப்பார்கள் என்பதை மேக்டலேனா பர்பாமர் மற்றும் புளோரியன் பிரிங்கர் ஆகியோர் மொபைலில் ஆராய்ந்து வருகின்றனர். இதற்கான ஒரு ஆப்பில் இருந்து தரவுகளை பெறுகிறார்கள். அதை எங்கள் செல்போனிலும் பதிவிறக்கம் செய்தோம். அடுத்த சில நாட்களுக்கு எங்கள் கேமரா குழு பயணிக்கும் அனைத்து வழிகளையும் அது தானாகவே பதிவு செய்யும். மேலும் நாங்கள் பயன்படுத்தும் போக்குவரத்து வழிமுறைகள் மற்றும் எங்கள் கார்பன் நுகர்வையும் பதிவு செய்யும். நிறுவனங்கள், நகர திட்டமிடுபவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆர்வமுள்ள எவருடனும் இந்த மொபைல் ஆப் அதன் தரவை பகிர்ந்து கொள்கிறது. திட்டமிடலுக்கு தரவு மிகவும் முக்கியமானது. புதிய மாவட்டம் அதன் தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டு முன்ன காரை நிறுத்துறது சுலபமானதா இருந்துச்சு. இது தொடக்கத்துல பொறுத்து கொள்ளப்பட்டுச்சு. ஆனா அது தொடர்ந்துகிட்டே போய் ஒரு நாள் பழக்கமா மாறிடுச்சு. அப்ப அதுக்கு அபராதம் விதிக்கப்பட்ட போது அதை மக்களால ஏத்துக்கவே முடியல. ஆனா வீட்டு முன்ன காரை நிறுத்த அனுமதி வழங்க எப்பவுமே திட்டம் இல்ல. இதுல இருந்து நாங்க கத்துக்கிட்டோம். இனி புதுசா கட்டப்படுற பகுதிகளில் இந்த விஷயங்களை கணக்குல எடுத்துக்கிட்டு மேம்பாட்டு நிறுவனத்தோட சேர்ந்து பணியாற்றி வரோம். சீஸ்டாட் ஆஸ்பென் முழுவதும் பல அடுக்குமாடி பார்க்கிங் வசதிகள் உள்ளன. ஆனால் அவை குடியிருப்புக்கு அருகில் உள்ள பொது போக்குவரத்து நிறுத்தத்தை விட தொலைவில் அமைந்துள்ளன. அதனால் காரில் பயணிப்பது சுலபமானதாக இருக்காது. எங்கள் குழு 70 கிலோ எடை கொண்ட உபகரணங்களை ஒரு கார்கோ வண்டியில் ஏற்றியது. கர்ட் ஹாப்ஸ்டெட்டர் சீஸ்டாட் ஆஸ்பெனின் திட்டமிடுபவர்களில் ஒருவர் மட்டுமல்ல, அங்கு நீண்ட காலமாக வசிப்பவரும் கூட. பார்த்த உடனே இதுல ஒரு சிறப்பும் இல்லைன்னு தோணும். இங்க சிலது தவிர ஆரம்ப வளர்ச்சி எல்லாமே கான்கிரீட் கட்டடங்கள் தான். அதுல என்ன நிலைத்தன்மை இருக்குன்னு கேட்டா அது எல்லாமே இந்த ஏரியிலிருந்து வந்தது. முன்ன இங்க ஏரி இல்ல, புதுசா தோண்டணும். இங்க தினமும் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல லாரிகள் இயக்கப்பட்டா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக அதுக்கு கட்டணம் செலுத்த வேணும்னு நிபந்தனை விதிக்கப்பட்டது. அதனால கான்கிரீட் விலை அதிகமாச்சு. இங்க இருக்க ஆலையில கான்கிரீட்டை உற்பத்தி செய்யறதால அதோட விலையும் கம்மியாச்சு. சொல்ல போனா சீஸ்டாட் ஆஸ்பெர்னின் முதல் கட்டம் கிட்டத்தட்ட ஏரியிலிருந்து பிறந்தது. இந்த பகுதியின் மையத்தில் ஏரி உள்ளது. மாவட்டம் முழுவதிலும் இருந்து மழைநீர் ஏரிக்குள் வரும் வகையில் வீடுகள் கட்டமைக்கப்பட்டுள்ளன. கூடுதலாக டானுப் நதியின் நிலத்தடி நீர் ஓட்டமும் இதற்கு நீர் ஆதாரமாக உள்ளது. சமூக பன்முகத்தன்மை சீஸ்டாட்டின் மற்றொரு முக்கிய கொள்கையாக உள்ளது. இந்த பகுதியில் உள்ள ரியல் எஸ்டேட்டை தனியார் முதலீட்டாளர்களுக்கு விற்பனை செய்வது சமூக வீட்டு வசதி மற்றும் பொது வளர்ச்சிகளுக்கு நிதி அளிக்க உதவுகிறது. இங்கே நிலைத்தன்மை என்பது பொருளாதாரத்தையும் உள்ளடக்கியதாக உள்ளது. உகந்த மின்னாற்றல் விநியோகத்தை உறுதி செய்ய ஏராளமான தரவுகள் சேகரிக்கப்படுகின்றன. ஐரோப்பாவின் மிகப்பெரிய ஆற்றல் ஆராய்ச்சி திட்டம் சீஸ்டாட் ஆஸ்பெனில் தொடங்கப்பட்டுள்ளது. இங்கு 200க்கும் அதிகமானோர் பணியாற்றுகின்றனர். மாவட்டம் முழுவதும் சென்சார்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கட்டடமும் எவ்வளவு மின் ஆற்றலை பயன்படுத்துகின்றன, உற்பத்தி செய்கின்றன என்பதை நிகழ்நேரத்தில் சென்சார்கள் பதிவு செய்கின்றன. இந்த குறிப்பிட்ட கட்டடத்துக்கு கிட்டத்தட்ட 0 மின்னாற்றல் பயன்பாடு தான் இருக்கு. அதாவது இது உற்பத்தி செய்யற மின்சாரத்தை தாண்டி கொஞ்சம் மின்சாரம் மட்டும்தான் பயன்படுத்துது. அடுத்த கட்டடம் மின்னாற்றல் மிகு கட்டடம். அதாவது அது பயன்படுத்துறதை விட அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்யுது. நாம இன்னும் ஒரு படி மேல போகலாம். குளிரூட்டல் அதிகம் தேவைப்படுற ஒரு கட்டடத்தை எடுத்துக்கலாம். அங்க வேஸ்டா நிறைய வெப்பம் உற்பத்தி செய்யப்படும். அந்த சூடான ஆற்றல் வளிமண்டலத்துல வெளியிடப்பட்டா அது சுற்றுச்சூழலுக்கு நல்லதல்ல. அதனால அந்த வெப்பத்தை பக்கத்துல இருக்கிற கட்டடத்துல உபயோகப்படுத்துறது புத்திசாலித்தனமானது, திறமையானது.
சிக்கல்களை ஒன்றாக கண்டறிந்து தீர்க்க வேண்டும். காரணம், சீஸ்டாட் என்பது ஒன்றிணைந்த சமூகத்தை சார்ந்தது. வியன்னாவில் நாம் கடைசியாக பார்க்கவிருப்பது பல தலைமுறைகளுடன் தொடர்புடைய அடுக்குமாடி குடியிருப்பு. சிறியதாக இருந்தாலும் இங்கு சமூக கூடங்கள் மற்றும் மாடித்தோட்டம் உள்ளன. சமூகம் என்ற வலுவான உணர்வுடன் இங்கு மக்கள் வாழ்கின்றனர். இது நிலைத்தன்மையை மையப்படுத்துற வாழ்க்கை. காரணம் என்னன்னா, நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருட்களை கேட்டு வாங்கிப்போம். உதாரணமா, எனக்கு அயன் பாக்ஸ் கொடுங்கன்னு கேட்டு வாங்குவோம். என்னோட பேரை வந்திருக்கான், அதனால எனக்கு கட்டில் வேணும்னு வாங்குவோம். அதே போல பேபி ராக்கர், சேர், இப்படி எல்லாத்தையுமே பக்கத்து வீட்டுல இருந்து வாங்க முடியும். அது ரொம்ப நல்ல விஷயம். இந்த பெண்கள் இருவரும் நகரத்தில் மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்து சீஸ்டாட் ஆஸ்பெனுக்கு குடிபெயர்ந்தனர். இந்த முடிவால் அவர்கள் வருத்தப்படவில்லை. கட்டுமானத்தின் முதல் கட்டத்தில் அனைத்து கட்டடங்களுக்கும் அரசு மானியம் வழங்கியது. அதனால் பல இளம் குடும்பங்கள் இங்கு வாழ்கின்றன. அடுத்த கட்டமாக தனியாரால் நிதியளிக்கப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் மாடி வீடுகள் கட்டப்படும். கற்றல், வளர்ச்சி மற்றும் செழிப்பு இவைதான் சீஸ்டாட் ஆஸ்பெனை கட்டமைக்கின்றன.